செயின்ட் ஆண்டனிஸ் இன்டீரியர் உங்கள் ஊரில் கிறிஸ்தவ தேவாலயங்களை அழகிய கலைநயத்தோடு கட்டிடக்கலையில் கை தேர்ந்தவர்களால் அற்புதமாய் அழகாய் தரமாய் நாங்கள் உருவாக்கி தருகின்றோம். தியோபிலஸ் 94429100. வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் பெரியகாடு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய புனித அந்தோணியார் ஆலயத்திற்குத்தான் போய்கிட்டு இருக்கேன். வாங்க. கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் ஆலயங்கள் உலகெங்கும் பல பகுதிகளில் இருக்கின்றது. அந்த வகையில் தென் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் பெரியகாடு அப்படிங்கிற இந்த அழகான கடற்கரை கிராமத்தில் புனித அந்தோணியாரின் தேவாலயமும் இருக்கின்றது. பாருங்கள், வந்த உடனே கோவிலுக்குள்ளே போனேன். இந்த அந்தோணியார் கோவிலில் சிறப்பான 5 புதுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1956 வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 10 கட்டு மரங்களில் மீன் பிடிப்பதற்கு சென்ற மீனவர்கள் ஒரு பெரிய புயலில் சிக்கி தவித்தபோது கோடி அற்புதரின் அற்புதமான அந்த புதுமையால் கடல் நீர் வழிவிட்டு கரை திரும்பியிருக்கிறாங்க. அந்த அற்புதத்தை இங்கே ஆலயத்தில் ஓவியமாக தீட்டப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது நண்பர்களே. அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய கொடிமரம் முழுமையான ஒரு கல்லினால் ஆன ஒரு கொடிமரம். இந்த கொடிமரத்தை அவங்க நிறுவ முயன்ற போது, அதான் நிலைநிறுத்த முற்பட்ட போது, அதை யாராலுமே சரியாக பண்ண முடியல. கீழே சரிஞ்சிட்டே தான் அது இருந்திருக்கு. கடைசியில் அந்தோணியாரிடம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொடிமரத்தில் ஒரு சின்ன கயிறை கட்டி அந்த கயிற்றினுடைய விளிம்பை அந்தோணியார் சிறுபத்தின் கையிலும் கட்டி வைத்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள். நீண்ட நேரமாக முயற்சி செய்து பலனில்லாத அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு புதுமையாக அந்தோணியாரின் கையில் அந்த கயிறை கட்டியவுடன் ரொம்ப சுலபமாக அந்த கொடிமரத்தை நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தில். அந்த புதுமையும் அற்புதமும் இங்கே நடந்திருக்கின்றதாம் நண்பர்களே. அதே மாதிரி கிபி 1700 கொள்ளை நோய் தாக்கிய போது இந்த ஊரில் அங்கிருந்த மக்கள், அப்போ இருந்த அந்த மக்கள் ஒரு குருசடி கட்டி அந்தோணியாருக்காக ஒரு சின்ன குருசடியும் கட்டி வழிபட்டிருக்கிறாங்க. அந்த கொள்ளை நோய் உடனடியாக தீர்ந்து மக்கள் அனைவரும் சுகம் பெற்று நலமோடு வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. 2009 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி மீனவர்கள் கடலிலிருந்து திரும்பியவுடன் அந்த கடல் அலைக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தண்ணி எடுத்து வாயில் வச்சு வாய் கழுவிருக்காங்க, கொப்பளிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த தண்ணீர் ஒரு சுத்தமான குடிநீர் போன்று சுவையை தந்திருக்கின்றது. அந்த அதிசயமும் இந்த ஆலயத்தில் நடைபெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் அதிக அளவு பக்தர்கள், தென் தமிழகம் மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித அந்தோணியார் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்தோணியாரின் சிறுபம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சிறப்பான வடிவமைப்பு. ஆலய பீடத்திலும் புனித அந்தோணியாரின் சொரூபம் வைக்கப்பட்டிருந்ததை காண முடிந்தது நண்பர்களே. மாதாவுடைய அருமையான அந்த காட்சி இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் போயிருக்கும்போது ஒரு அம்மா அவங்களுடைய குழந்தையோடு வந்திருந்து அந்த ஆலயத்தில் அந்த குழந்தைக்காக அவர்கள் சத்தமாக ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறத விட வாய் விட்டு ஜெபிக்கும்போது அநேக அற்புதங்கள் நடைபெறுவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. அதையும் நம்மால் அங்கே காண முடிந்தது நண்பர்களே. இத்தாலி நாட்டின் பதுவா நகரிலிருந்து புனித அந்தோணியாருடைய உடலின் சிறு பகுதி
திருப்பண்டமாக இந்த திருத்தலத்திற்கு கொண்டு வரப்பட்டு இங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதில் நான் பார்த்தேன். நற்கருணை பேழைக்குள்ளே அந்த அந்தோனியார் அவர்களுடைய புனித அந்தோனியாருடைய திருப்பண்டம் உடலின் ஒரு சிறு பகுதி இங்கே உள்ளே வச்சுருக்கிறாங்க. அதை என்னால் தெளிவாக காட்ட இயலவில்லை. கண்ணாடிக்குள்ளே இருந்ததுனால அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது எத்தனையோ அற்புதங்களை, எத்தனையோ பேருடைய மனக்கவலைகளை, எத்தனையோ பேருடைய குறைகளை, உடல் நலனுக்காக இங்கே வந்து ஜெபிக்கக்கூடிய மக்களும் அநேகம் பேர் இருக்கிறார்கள். உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய பெரியகாடு புனித அந்தோனியார் சிற்றாலயத்திற்கு வாருங்கள் நண்பர்களே. ரொம்ப அழகான ஒரு கடற்கரை கிராமம். அந்த அழகான கடற்கரை கிராமத்தில் ஒரு அழகான கடற்கரை எழில்மிகு ஒரு ஆலயமாக இந்த ஆலயத்தில் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் வீற்றிருக்கின்றார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் புனித அந்தோனியாருடைய புதுமைகளை கேள்விப்பட்டு மக்கள் அலையலையாய் இப்போவும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் எண்ணிக்கையை விட இப்பொழுது அதிக அளவில் வருகின்றார்கள். நீங்களும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ஆலயத்திற்கு வந்து பாருங்கள். உங்களுடைய குறைகளை புனித அந்தோனியாரிடம் கூறுங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள், அனைத்து விதமான கடன் சுமைகள், நிறைய பேருக்கு நிறைய பிரார்த்தனைகள்லாம் இருக்குது இல்லையா? பிள்ளைகளை நினைத்து, கணவரை நினைத்து, மனைவியை நினைத்து, குழந்தைகளை நினைத்து எக்கச்சக்கமான வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. அந்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நம்ம கடைசியாக நம்புறது இறைவனை தான். அந்த இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திருத்தலத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆலயத்திற்கு நீங்கள் நாகர்கோவிலிருந்து பெரியகாடு செல்லக்கூடிய பேருந்தில் ஏறினீங்கன்னா இந்த ஊரில் வந்து நீங்கள் இறங்கிடலாம். நாகர்கோவிலேருந்து மிக அருகாமையில் தான் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இங்கே பாருங்கள், திருத்தல திருப்பணி பொருட்கள் விற்பனை நிலையம் இங்கே வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கடற்கரையை பார்த்து ஒரு அழகான ஒரு கெபி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. கரெக்டாக ஆலயத்திற்கு நேராக முன்பாக வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்துக்கு முன்பாகத்தான் இந்த கெபி இருக்கின்றது நண்பர்களே. கொடிமரம், செசிலி தீவில் புனித அந்தோனியார் செய்த ஒரு மிகப்பெரிய புதுமை. அந்த தீவில் நல்ல தண்ணீர் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்காக நல்ல தண்ணீர் நீரூற்றை அற்புதமாக உருவாக்கிய கோடி அற்புதர் புனித அந்தோனியார் இந்த ஊரிலும் அந்த அற்புதத்தை செய்திருக்கின்றார். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மிக தூய்மையான ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு அப்படி ஒரு பெயர். அரபிக்கடல் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ரொம்ப அழகான எழில்மிகு தோற்றத்தில் இந்த பெரியகாடு புனித அந்தோனியார் ஆலயம் இருக்கின்றது நண்பர்களே. நீங்களும் குடும்பமாய் வந்து பாருங்கள், அந்தோனியாரின் தரிசனத்தை பெறுங்கள். இங்கே பாருங்கள், இதில் ஒரு அருமையான ஒரு தியான மண்டபம் மாதிரி வச்சுருந்தாங்க. நன்னீரூற்று தியான மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த நன்னீரூற்று தியான மண்டபம். இங்கே ஒரு அந்தோனியாருடைய சுரூபம் வச்சுருக்கு. அதில் ஒரு பைப்பும் இருக்குது பாருங்கள். அந்த தண்ணீர் பிடிப்பதற்காக ஒரு பைப்பும் வச்சுருக்கிறாங்க. இந்த தண்ணீரை புனித நீராக அநேக மக்கள் தங்கள் கொண்டு வரக்கூடிய பாத்திரங்கள், பாட்டில்களில் அடைச்சி வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டில் போயிட்டு வீடெங்கும் அந்த தண்ணீரை தெளிக்கின்றார்கள். இறை அருள் அந்த இல்லத்தில் நிரம்பி வழிவதற்காக இங்கிருந்து இந்த தண்ணீரை கொண்டு செல்கின்றார்கள். நோயாளிகள் உடலில் தெளிக்கின்றார்கள். பாருங்கள், அருமையான ஒரு கடற்கரை நண்பர்களே. பார்ப்பதற்கே அவ்வளவு ஒரு எழில்மிகு தோற்றமாக இருந்தது.
நீங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து பாருங்கள். பெரியகாடு புனித அந்தோணியாரின் அருளை பெற்று செல்லுங்கள். கோடி அற்புதர் அப்படின்னு சும்மா சொல்லலை புனித அந்தோணியாரே. இது ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமி பெரிய காட்டில் புனித அந்தோணியாரின் இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வாருங்கள், புனிதரின் அருளை பெறுங்கள். பாருங்கள், திருப்பலி வழிபாட்டு குறிப்புகள்லாம் வச்சுருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை பாருங்கள், காலையில் 10:30 மணிக்கும் சாயங்காலம் 5:15 மணிக்கும் திருஜெபமாலை, தூய அந்தோணியார் நவநாள் திருப்பலி மற்றும் நற்கருணை ஆசிர் நடக்கும். இந்த டைமில் நல்ல கூட்டம் இருக்கும், வந்து பாருங்கள். மற்ற நாட்களில் காலையிலே 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறுகின்றது. புனித அந்தோணியார் திருத்தல விழா திருநீற்று புதனுக்கு 22 நாளுக்கு முன் கொடியேற்றத்துடன் 13 நாட்கள் இங்கே நடைபெறுகின்றது. பார்த்தீங்களா, சாம்பல் புதனுக்கு முன்னாடி 22 நாளைக்கு முன்னாடி நடக்குது. மாதத்தின் முதல் செவ்வாய் மாலை 7 மணிக்கு புனித அந்தோணியாரின் திருவுருவ பவனி வழிபாடு நடைபெறும். ஓஹோ, முதல் செவ்வாய்க்கிழமை நடக்குது. ஸோ முதல் செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் அந்த நாட்களில் வாங்க. என்ன நண்பர்களே, வீடியோவை பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.